ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா மறுநாளே வந்துட்டாங்க, அதுக்குள்ளே அடுத்த நாவலை எழுதிட்டாங்களா அப்படி ஆச்சரியப்பட்டு தானே உள்ளார வந்தீங்க. எனக்கு தெரியும், நீங்கள் அப்படி நினச்சிட்டு தான் உள்ளார வந்தீங்க. நிஜமாங்க, நான் அடுத்த நாவலுக்கு என்னை தயார்படுத்தி 2 அத்தியாயம் எழுதக்கூட செய்துட்டேன். அது ஒரு தளம் என்கிட்ட கொடுத்த ஒன்லைனில் உருவான கதை. அவங்க தளத்தில் எழுத தான் கூப்பிட்டாங்க. என்னால் தினமும் அவங்களுக்கு எழுதி கொடுக்க முடியாது என்கிறதால அங்கே என் நாவலை நான் கொடுக்கல. ஆனால் அவங்க கொடுத்த ஒன்லைனில் என் மண்டைக்குள்ளே உதிச்ச நாவலை எழுதலான்னு தோண ஆரம்பிச்சுது. அந்த ஒன்லைன் என்னன்னு தானே ஆர்வமாக பார்க்குறீங்க? அதாங்க, ஒரு நாவலை 30,000 வார்த்தைக்கு மிகாமல் எழுதணும். அது கூடவே ஒரே இடத்துல நடக்கிற கதையாக இருக்கணும். அதாவது கதையோடைய தொடக்கமும் அதோட முடிவும் கதை நகரக்கூடிய இடமும் ஒரே இடமா இருக்கணும். அப்படி ஒரு கதை சட்டுன்னு என் மண்டையில் உதிச்சுது. ஆனால் அதை அவங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அது இப்போ இல்லைங்க, இன்னும் ஒரு நாவலை உங்களுக்கு கொடுத்த பிறகு. ஏன்னு கேட்குறீங்களா? அதை தினமும் எழுதி பதிவிடக்கூடிய சூழல் இப்போது என்கிட்ட இல்லை. என்னால் தினமும் எழுதி பதிவிடுறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏன்னா புது வீடு வேலை தொடங்கியிருக்கிறேன் தோழிகளே. அதை 3 மாதத்தில் முடிக்கணும். அதோட மொத்த பொறுப்பும் கூட என்கிட்ட தான் இருக்குது. அதனால் அதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறதுனாலையும் கூடவே என்னுடைய கடையை விரிவுபடுத்த நினைக்கிறதுனாலையும் உங்களுக்கான நேரத்தை கொடுப்பதில் எனக்கு பெரிய சிக்கல் உருவாகியிருக்கு. அதனால் நான் இதுக்கு முன்னால் எழுதி அமேசானில் வெளியிட்ட கலியுக தீர்ப்பு நாவலை அடுத்த நாவலாக கொடுக்குறேன். இதை கேளுங்க. இது ஒரு சின்ன நாவல் தான். இதை கேட்டு முடிக்கும்போது இப்போது மனசில் பதிச்சு வச்சிருக்கிற புத்தும் புது நாவலான ஒரே அறையில் அவனோடு ஒரு நாள் என்ற நாவலை உங்களுக்காக எழுதி பதிவிடுகிறேன். ஒரு 20 நாள் தான். அதுவரை காத்துருங்க என்னுடைய புது கதையை கேட்க. அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். எழுதி முடித்த நாவலில் கமெண்ட் பண்ணிய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதில் கூட தோழன் அபிராம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அடுத்த கதை கதாநாயகன் கதாநாயகி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே காதல் செய்து ஆனால் இருவரும் ஒரே ஊரில் இருக்கிற மாதிரி கதை எழுதலாம் அப்படி கேட்டிருந்தாங்க. இது அடுத்த கதைக்கான ஒன்லைனாக ஆகிப்போச்சு. என்னை பொறுத்தவரை வாசகர்கள் கேட்குற எல்லாமே நிறைவு செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால் என் மண்டையில் இருக்கிற ஒன்லைன் எழுதி முடித்த அடுத்த கையோட நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற ஒன்லைனில் அழகான ஒரு காவியத்தை என் மனசுக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிக்கிறேன். அழகான ஒன்லைன் கொடுத்த தோழன் அபிராம் அவர்களுக்கு என்னுடைய இதயம் கலந்த நன்றிகள். அதுபோல் நாவல் பற்றி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் நிறைய பேர் நாவலை கேட்டிருக்கீங்க. ஆனால் 4 பேர் தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதில் ஒரு ஆள் தான் தோழி ரபீஃபா. அவங்க அருமை தோழி, இந்த முடிவு எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. தணிகாச்சலத்தின் மாற்றம் மனநிறைவை கொடுக்கிறது. அவர் கூறியவை யாவும் உண்மைதான். கொடுத்து வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டு என்பது இங்கு நிறைவை தருகிறது. எங்களுக்காக இதுவரை உங்கள் நேரங்களை அர்ப்பணித்து கதைகளை முழுமையாக வடித்து தந்ததற்கு நன்றி தோழி. மேலும் மேலும் உங்கள் பயணம் தொடர வாழ்த்துக்கள் தோழி. உங்களின் புதிய படைப்பை எதிர்பார்ப்போம். வாழ்க வளமுடன் அப்படி எழுதியிருந்தீங்க. என் நாவல் கேட்டு நிறைய நாள் இவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அதுபோல் தோழன் தீபன் அருள், இவங்க சூப்பரான முடிவு, நல்ல கதை, உங்கள் குரல் சூப்பர், உங்கள் அயராத உழைப்புக்கு நன்றி அப்படி அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அதுபோல் தோழி சகாயமேரி அவர்கள், செம மேம், ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் எபிசோட் ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி, தேங்க்யூ, வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் நாவல் மேம் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. காத்துருங்க, நான் சொன்னது போல் கண்டிப்பாக உங்களுக்காக பதிவிடுறேன். அதுபோல் தோழி அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்கள், கதையின் இறுதி பகுதி மிகுந்த மன நிறைவை தந்தது.
தணிகாச்சலத்தின் முழு மனமாற்றமே இக்கதைக்கு ஒரு முழுமையை தந்தது எனலாம். தணிகாச்சலம் இறுதியாக பேசிய அனைத்துமே அசத்தலான, உண்மையான, தூய்மையான, அருமையான கருத்துக்கள். ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும், கல்மனதையும் கரைய வைக்க முடியும், சாதனை புரிய முடியும் என்பதை பறைசாற்றிய கதை இது என்றால் அது மிகையாகாது. சகோ, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்த கதையை உடனடியாக தொடங்கி பதிவிடுங்கள் சகோ, ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படி எழுதியிருந்தீங்க. நிஜமாவே எல்லா பதிவுக்கு கீழேயும் இவங்களுடைய கமெண்ட் ரொம்ப விரிவாக, கூடவே மனசை நெகிழ வைக்க விதமாக இருக்கும். பல நாள் நான் இரவு நாவல் எழுத அமர்ந்தால் எல்லாருடைய விமர்சனத்தையும் ஒரு முறை வாசித்துட்டு தான் நான் நாவல் எழுத ஆரம்பிப்பேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. பொதுவாகவே நாவல் எழுதி பணம் சம்பாதிக்கிறத விட வாசகர்களை சம்பாதிக்கிறது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் கனவு. நீங்கள் கொடுக்குற இந்த வார்த்தை தான் அடுத்த நாவல்களெல்லாம் எழுதணும், அவங்களுக்கு மறுபடியும் பதிவிடணும், அவங்க படிக்கணும், இந்த உத்வேகத்தை எங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் என்னுடைய இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து 4 பேர் மட்டும்தான் நாவல் பற்றி கமெண்ட் எழுதியிருக்கீங்க. உங்கள் 4 பேருக்காகவாவது நான் அடுத்த நாவலை உடனே எழுதணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் என் மனசில் தோணுன அந்த கதையை சீக்கிரமாக எழுதி இந்த அடுத்த நாவல், அதாவது கலியுக தீர்ப்பு முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்தே இந்த புது நாவலை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அருமையான நாவலுக்காக கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், நான் பல முறை போட்டி அறிவிச்சிருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து பெருசாக வரவேற்பே கிடைக்காது. அதை அப்படியே கிடப்பில் போட்டுடுவேன். இப்போவும் உங்களுக்காக ஒரு போட்டி அறிவித்தேன், ஞாபகம் இருக்குதா? எண்ணில் பூத்த நிலவொன்று நாவலுக்கு வரக்கூடிய விமர்சனத்தில் யாரோட விமர்சனத்துக்கு அதிக லைக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு ஒரு பரிசு பொருள் தருவேன்னு சொன்னேன். இப்போவுமே யாரும் பெருசாக யாரோட கமெண்ட்டுக்கும் அதிக லைக்கு கொடுக்கல. அதனால் ஒரு போஸ்ட் போட்டேன். எனக்கு அதிக கமெண்ட் எழுதியவர்களில் ஒரு 4 பேரோட பேரை போட்டு இதில் யாரை நான் தேர்ந்தெடுக்கணும்னு ஓட் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுலேயும் பெருசாக ஓட்டு வரல. தயவு செய்து அந்த போஸ்ட்லேயோ இல்லை இந்த பதிவுக்கு கீழே உள்ள கமெண்ட்லேயோ எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. ஒரு முறையாவது நான் நினச்சதை செய்யட்டுமே. உங்களுடைய தேர்வுக்காக காத்திருக்கிறேன். நாளையிலிருந்து தினமும் நான் எழுதிய கலியுக தீர்ப்புக்காக நீங்கள் காத்துருங்க. அந்த நாவலோட நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.